முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிரான வழக்குகளில் மத்திய அரசு 7 நாட்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வக்ஃப் வழக்குகளில் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. காங்கிரஸ், திமுக, தவேக மற்றும் இஸ்லாமிய அமைப்புகளின் சார்பில் 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டிருந்த சூழ்நிலையில் இதில் மத்திய அரசுக்கு பல்வேறு கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருந்தது. அதில் மத்திய அரசு பதில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் 7 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நம் முக்கிய செய்தியாக பார்க்கின்றோம். இஸ்லாமிய சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய வக்ஃப் திருத்தச் சட்டத்தை அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அது சட்டமாக அமலுக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை எதிர்த்து இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள், கட்சிகள், அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினரும் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளை தாக்கல் செய்திருந்தனர். கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்குகளில் நேற்று பல்வேறு கேள்விகளை உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு எழுப்பியிருந்தது. இந்து அறநிலையத்துறையில் இந்து அல்லாத ஒருவரை உங்களால் நியமனம் செய்ய முடியுமா என்பது போன்று இஸ்லாமிய அமைப்புகளில், குறிப்பாக இந்த சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய அமைப்புகளில் இஸ்லாமியர் அல்லாதோரை ஒருவரை நியமித்தால் அது பிரச்சனையாகாதா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருந்தார்கள். இதற்காக மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபில், அசோக் மனு சிங்வி உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் தங்களது வாதங்களை எடுத்து வைத்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் தற்போது நம்மிடையே திமுகவுடைய மூத்த நிர்வாகி மற்றும் செய்தி தொடர்பாளர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம், இணைப்பில் வந்தமைக்க நன்றி. இந்த வக்ஃப் வழக்கு தொடர்பாக மத்திய அரசுக்கு பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு தொடர்பான உங்களது பார்வை? இப்படி சம்பந்தமாக ஏற்கனவே நம்முடைய கூட்டுக்குழு, பாராளுமன்ற கூட்டுக்குழுவில் இடம்பெற்றிருந்த ஆர் ராஜா அவர்கள் தெளிவாக பாராளுமன்றத்திலே சொன்னார், இந்த சட்டம் நீதிமன்றத்துக்கு சென்றால் செல்லாது என்று கூறினார். அதே போல இப்பொழுது நீதிமன்றம் இது அந்த கோணத்தில் விசாரித்து பழைய சட்டமே நீடிக்கும் என்று சொல்லியிருப்பது முதல் கட்ட வெற்றியாக நான் கருதுகிறேன். இது ஒரு இடைக்கால உத்தரவு தானே சார்? இப்ப இந்த இடைக்கால உத்தரவு முதல் படிக்கட்டு. ஓகே, இல்ல ஒரு 7 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரசு தரப்பும் தங்களது விஷயங்களை அறிக்கையை தாக்கல் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து இந்த வழக்கினுடைய முகாந்திரம் இருக்கிற காரணத்தினால்தான் ஓகே ஒரு இடைக்கால தடை கொடுத்திருக்கிறதுன்னு சொன்னாலே வெற்றியினுடைய முதல் படிக்கட்டு. இறுதி வெற்றியும் எங்களுக்கு தான் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனா இப்ப இது வந்து ஒரு சட்டமாக வந்ததுக்கு பிறகாக அதிலிருந்து மறுபடியும் ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இதில் ஏற்படும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா இது வந்து மிகப்பெரிய வெற்றியாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதை முதல் குரல் கொடுத்தது. தளபதி மு.க. ஸ்டாலின் சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டார். ஆகவே இதை வந்து இந்தியா பூராவும் இருக்கின்ற அனைத்து கட்சிகள், காங்கிரஸ் மற்ற இயக்கங்கள் போட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றம் இப்பொழுது இடைக்கால தடை கொடுத்திருந்தே இது வந்து எங்களுக்கு சாதகமாக தான் முடியும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். அவ்வளவுதான். ஆனா அரசு பாரதி சார், இப்போ இதுல ஒரு நிறைவா ஒரு கேள்வி. இதுல சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடியதுல மட்டும்தான பிரச்சனை இருக்கு. இதுல இஸ்லாமியர்களுக்கே பெரிய ரிலீஃப் இருக்கும், பலதரப்பட்ட இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களே அவங்களுக்கு சேர்த்துக்கலாம் அப்படிங்கறதுல இருக்குல்ல. வழக்குடைய இறுதி தேர்வு தீர்ப்பு முன்பாக அதை குறித்து நான் கருத்து சொல்வதோ மற்றதோ சரியா வராது. ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிற இடைக்கால தடையை பற்றி கேட்டீர்கள், அதை பற்றி மட்டும்தான் கருத்து சொல்ல முடியும் தவிர நல்லது சார், மற்றவற்றை எல்லாம் கொண்டு சரியா இருக்காது. நல்லது சார், நன்றி நன்றி. இணைப்பை வந்து உங்களுடைய கருத்தை பகிர்ந்துட்டீங்க. நன்றி. திமுகவுடைய அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் நம்முடைய அவரது கருத்தை பதிவு செய்திருந்தார். மீண்டும் ஒரு முறை அவருக்கு நன்றி. வக்ஃப் வழக்கு தொடர்பாக மத்திய அரசுக்கு இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இஸ்லாமியர்கள் அல்லாதோரும் உறுப்பினராகலாம் என்பது உள்ளிட்ட பல்வேறு திருத்தங்கள் செய்யப்பட்டு சட்டமாக அமலுக்கு வந்திருக்கிறது. மத்திய அரசு இது தொடர்பாக 7 நாட்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த எதிரான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் மத்திய அரசுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வக்ஃப் வாரிய சொத்து விவகாரங்களில் தற்போதைய நிலையை தொடர வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. நிலம் வகைப்படுத்துதல், உறுப்பினர் நியமனம் என அனைத்திலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலையை தொடர வேண்டும் என்றும், இஸ்லாமியர் அல்லாதோரும் உறுப்பினராகலாம் என்ற திருத்தத்திற்கும் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பாக பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. நேற்றைய வாதங்களின் போது கூட மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் 20 கோடி இஸ்லாமியர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் சொல்லியிருந்தார். அதே போல அபிஷேக் மனு சிங்வி வாதிடுகின்ற போது
8 லட்சத்திற்கும் மேற்படக்கூடிய இஸ்லாமிய சொத்துகள் இதன் மூலமாக அரசுடைமையாக்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை கூறுகின்றார். மத உணர்வுகளை அரசியல் ரீதியாக புண்படுத்தக்கூடாது என்றெல்லாம் குறிப்பிட்டு வாதங்கள் சூழ்நிலையில் தற்போது இந்த மத்திய அரசுக்கு உத்தரவு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.